பொண்டாட்டி கூப்பிட்டு விளக்கேத்த சொல்லு. ஏன் பாட்டி? எங்கேருந்து ஒருத்தைய புடிச்சு இழுத்துட்டு வந்துட்ட, அவ என்ன ஏதுன்னு தெரிய வேணாம், அதுக்காக தான் நான் விளக்கேத்த சொல்றேன். விளக்கேத்துறத வச்சு பொண்ணோட குணத்தை எப்படி பாட்டி கண்டுபிடிப்ப? விளக்கோட திரிய எண்ணெயில நினைச்சு பொண்ணை கூப்பிட்டு விளக்கேத்த சொன்னோம்னா அந்த திரியோட நுனிய லைட்டா புளிஞ்சு விட்டுட்டு அந்த பொண்ணு விளக்க ஏத்திட்டு அந்த கையில ஒட்டிருக்க எண்ணெய தலையில தொடச்சா அந்த பொண்ணு தலையை சுத்தமா வச்சுக்க முடியான்னு அர்த்தம். அதுவே அந்த எண்ணெய அந்த துணியில தொடச்சுக்கிட்டாப்புனா துணிமணியை சுத்தமா வச்சுக்க முடியான்னு புரிஞ்சுக்கலாம். அதே எண்ணெயை செவுத்துல தொடச்சானா வீட்டை சுத்தமா வச்சுக்க முடியான்னு புரிஞ்சுக்கலாம். அதுவே எண்ணெயை துடைக்கிறதுக்கு நம்ம கிட்ட துணி எடுத்து ஆர்டர் போட்டா அவ வேலை பார்க்க மாட்டா, அவ வேலை வாங்க தான் லாய்க்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்ப இது எதுவுமே கூடாதுன்னா என்ன பண்ணாதான் சரி? நான் சொல்றேன், நீ கேளு. அந்த பொண்ணை கூப்பிட்டு விளக்கேத்த சொன்ன அவ கைய துடைக்க துணியை எடுத்துக்கிட்டு அவ வந்து விளக்க ஏத்திட்டு அந்த துணியில கைய துடைச்சிட்டானா அந்த பொண்ணு விவரமான பொண்ணுன்னு குணமான பொண்ணுன்னு புரிஞ்சுக்கலாம். இப்ப கூப்பிட பொண்டாட்டி விளக்க தெரிஞ்சது நல்லா கூப்பிடா, பிச்சை எடுக்கிறா. பாப்பா பாப்பா வந்து விளக்கேத்து மாடி. போய் விளக்கே. தீப்பெட்டி வேற காலியாச்சு. எங்க வேற தீப்பெட்டி இருக்கா? பாட்டி வேற எதனா விளக்கு இருக்கா? மா நான் தான். இங்க விளக்கும் சரியில்லை, தீப்பெட்டியும் சரியில்லைம்மா. எல்லாம் தப்பு தப்பா இருக்குமா. நீ அங்க விளக்கேத்தி இங்க எடுத்துட்டு வாமா.